பட் ஆனால் ஜூன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 2021 and 2022 பசங்களுக்கு இடையில இப்போ ஒரு 6 month. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஸோ எல்லாரும் என்கிட்ட ரீசெண்டா யூடியூப் கமெண்ட்ஸ்ல, டெலிகிராம் சேனல்ல எல்லா இடத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீட் 2022 எக்ஸாம் எப்போ நடக்கும் ப்ரோ? ஸோ இதான் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை தான். சரி வாங்க, எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து கணிச்சிருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் நீட் 2022? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? எஸ், டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், the goals without deadlines are not true goals. ஸோ டெட்லைனே இல்லாத குறிக்கோள்களே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டெட்லைன் பத்தி தெரிஞ்சுக்கணும், அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் தான். ஸோ இப்போ மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் அண்ட் எங்க ப்ரொஃபசர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க என்ன டிஸ்கஸ் பண்றோம், ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஐடியா வச்சு நான் உங்களுக்கு நீட் 2022 ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ லாஸ்ட் 2 years அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீட் 2021 அண்ட் 2020 இது ரெண்டுமே வந்து செப்டம்பர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. பட் யூஸ்வலா நீட் எப்போ நடக்கும்? மே மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த வருஷம் மேலேயே நடந்துருமா, இல்ல போன வருஷம் மாதிரி செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இந்த வருடம். மேலே நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டா சான்ஸ் இருக்கு, பட் ஆனால் கொஞ்சம் கம்மியான சான்ஸ் தான் இருக்கு. மோஸ்ட்லி எப்ப நடக்கும் அப்படின்னா ஜூன்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கவனமா கேளுங்க, ஏன் ஜூன்ல நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீட் 2021 கவுன்சிலிங் வந்து இன்னும் நடக்கவே கிடையாது, கரெக்டா? ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2022 நடந்து சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கே முடிஞ்சு சீக்கிரமாவே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் அ டைம்ல 2 ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ மெடிக்கல் காலேஜஸ்ல ஒரே டைம்ல 2 ஃபர்ஸ்ட் இயர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இன்னொரு ஃபர்ஸ்ட் இயருக்கு இடையில கண்டிப்பா 1 year டிஃபரன்ஸ் இருக்கணும் அடுத்த இயர் வந்து ஜாயின் பண்றப்ப. பட் மினிமமா 6 month வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கணும். ஸோ இப்போ 2021 பசங்க ஜாயின் பண்ணி 2022 பசங்க ஜாயின் பண்றதுக்கு இடையில மினிமமா 6 மாசம் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜஸால ஃபர்ஸ்ட் இயர்ஸை ஒரே டைம்ல 2 ஃபர்ஸ்ட் இயர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் இப்போ பிப்ரவரியில நீட் 2021 கவுன்சிலிங் நடந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிப்ரவரியில வந்துட்டாங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு மினிமம் 6 months தான் தேவைப்படும். ஸோ இந்த ரீசனுக்காக நமக்கு ஜூன்ல வந்து எக்ஸாம் நடக்கலாம். ஜூலைல வந்து பார்த்தா நம்ம ரிசல்ட் வந்து தென் கவுன்சிலிங் நடந்து ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் மந்த்ல நீட் 2022 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 2021 and 2022 பசங்களுக்கு இடையில இப்போ ஒரு 6 month மினிமம் கேப், நான் சொன்ன கேப் வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் ஜூன் மாசம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அதனால மேல நடக்காதுன்னு நான் சொல்லல, மேல நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட்டை மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஸோ அதான் நல்ல விஷயம். பட் ஆனால் ஜூன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இப்போ ஜனவரில இருந்து நம்ம சொன்ன மாதிரி ஜூன் மந்த்ல எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 months வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இந்த 4 months டைம், தி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல ஹார்ட் ஒர்க் கேன் பீட் டேலண்ட். ஸோ இதை நான் சும்மா வந்து சொல்லல, ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் வந்து பீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன், ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்ன நானே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு MMCல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். இந்த ஹார்ட் ஒர்க்கோட கண்டிப்பா உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் கோர்சஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அச்சீவர்ஸ் கோர்சஸ் வந்து MMC ஸ்டூடெண்ட்ஸே நீட்ல கிராக் பண்ணி இன்னைக்கு MMCல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீட் டாப்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம யூடியூப் வீடியோஸ்ல நான் டீச் பண்ண கெமிஸ்ட்ரி வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே MMCல சேர்ந்து நாங்கள் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல
ஃப்ரீயா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாம நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஒரு எம்சிக்யூ ஓரியன்ட் அப்ரோச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளா இருக்கணும், எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம இதை பண்ணியிருக்கோம். அண்ட் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல என்ன சொல்லி தராங்களோ அதே விஷயங்கள் தான், அங்க லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் நீட் கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பெஸ்ட் கோர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அச்சீவ்மெண்ட் நீட் ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்களோட டவுட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர்ஸ்ட வந்து நீங்க கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் சாட் செக்ஷன்ல ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் கோர்ஸ். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முறை நான் சொல்றேன், இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா கான்செப்ட் வீடியோஸ் இருக்கு, எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அண்ட் ஃப்ரீ யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அண்ட் டியூட்டர்ஸ் கிட்ட நீங்க டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்க டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பை நீங்க தான் எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பீட் டேலண்ட். ஸோ நீங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். டெய்லி எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. எம்சிக்யூ சால்வ் பண்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ் இன் நீட் எக்ஸாம். ஸோ அதனால டெய்லி எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எங்க கிட்ட கேளுங்க, டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். திஸ் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ். ஐ எம் அகைன் சேயிங் தட். ஸோ பிளஸ் வேற என்ன புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணணும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் டீடைல்டா வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நீட் 2022 ஆஸ்பிரன்ஸ்க்காக பிசிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ரீசெண்டா மேக் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹாலிடேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மறக்காம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ டாப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ ஹாலிடேஸை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நேரம் கிடைக்கிறப்பலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. நம்ம அச்சீவ்மெண்ட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ நீங்க டெய்லி கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாலே கான்செப்ட்ஸை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.